ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ கசின்ஸ்க்கு சென்னையை சுற்றி காட்டுற ஃபைனல் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சென்னையில் முக்கியமாக சுற்றி காட்ட வேண்டிய இடம் எல்லாத்தையுமே ஒரே விசிட்டில் கவர் பண்ண முடியாது தான். அண்ட் இந்த தடவை முக்கியமான இந்த மெரினா பீச், மகாபலிபுரம் இந்த மாதிரியான சில ஸ்பாட்ஸ் எல்லாம் நாங்கள் கவர் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ நாங்கள் மறுபடியும் எதுக்கு மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மெரினா பீச்சில் சுந்தரி அக்கா கடை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த சுந்தரி அக்கா கடையில் நம்ம ஃபுட்டை டேஸ்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். மத்தியானம் பயங்கரமான வெயில் அண்ட் பயங்கரமான வெயிலில் தான் இங்கே நாங்கள் மீன் சாப்பிட வந்திருக்கோம். பயங்கரமான வெயிலில் சுட சுட மீன் குழம்பு, மீன் வறுவல், இறால், நண்டுன்னு எல்லா வெரைட்டிஸுமே சுந்தரி அக்கா கடையில் இருந்துச்சு. எனக்கு செம்மையாக இருந்தது. நாங்கள் போன டைம் பார்த்து சுந்தரி அக்காவுமே அங்கே இருந்தாங்க. சரின்னு அவங்களையும் பார்த்துட்டு ஃபுட்டெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டோம். அண்ட் இங்கே பக்கத்தில் எங்களோட சித்தி வீடு இருக்கனால சித்தி அண்ட் தம்பியுமே எங்கள் கூட வந்திருந்தாங்க லஞ்சுக்கு. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இப்போ நாங்கள் மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லா ஐட்டம்ஸையும் வெளுத்து வாங்க போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து இப்போ நம்ம கிளம்பிட்டோம். எங்கே போகிறது என்ன ஏதுன்னு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. சரி, இன்றைக்கி ஷாப்பிங் இந்த மாதிரியான சில இடத்துக்கெலாம் போகலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஷாப்பிங்க்கு எங்கே போகலாம், ஆனால் ரொம்ப வெயிலாக இருக்கனால ஓப்பன் ஷாப்பிங் ஏரியாவுக்கு போக முடியாது. சரி, ஏசி இருக்க மாதிரி போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் பாடியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க போத்தீஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். சென்னை பாடியில் பிரம்மாண்டமாக புதுசாக போத்தீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போத்தீஸ் இது வரைக்கும் நானும் போனதில்லை. சரி, நம்மளும் போயிட்டு அப்படியே கசின்ஸையும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் அங்கே தான் வந்திருக்கோம். கார் பார்க்கிங்கே அவ்வளோ சூப்பராக ரொம்ப வாஸ்டான ஏரியாவில் பண்ணியிருக்காங்க. ஸோ கார் அங்கே பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போத்தீஸ்குள்ளே தான் போக போகிறோம். ஸோ என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஐடியா இல்லை. நாங்கள் ரொம்ப நாளாக பிரேஸ்லெட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி, போயிட்டு பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்ததே. சரி, உள்ளே போய் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்க்க வந்தது என்னவோ பிரேஸ்லெட்ஸை தான். பட் உள்ளே போனால் எங்களுக்கே தெரியாத, எங்களோட சப்ஜெக்ட்லேயே இல்லாத ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுதான் போத்தீஸ்க்கு விசிட் பண்ணுற பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ்க்கு நிறைய கேம்ஸ் எல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்க்கும்போது இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான். எதுவுமே நீங்கள் பே பண்ணி பார்க்குறது கிடையாது, விளையாடுறது கிடையாது. எல்லாமே ஃப்ரீன்றதுனால கொஞ்சம் க்ரௌடும் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணி ஒருத்தராக அங்கே இருக்க சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம்.
என்னோட ஹஸ்பண்ட், அவரோட கசின் எல்லாருமே வந்து கேம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. பார்க்கறதுக்கு ஈஸியா இருந்தாலும் விளையாடும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் என்னோட பையனுக்கு சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அவனும் ட்ரை பண்ணான். எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு அங்கேருந்து குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ கிட்ஸோடதெல்லாம் நாங்களுமே ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு. அண்ட் அங்கே ஒரு ஸ்பின் த வீல் அந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் தான். ஆனாலுமே வந்து ஃபேமிலியோடு ஒரு ஷாப்பிங் வரவங்களுக்கு இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அதுவுமே எந்த ஒரு பேமெண்ட்டுமே இல்லாமல் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் வைக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். அங்கேருந்து நாங்கள் அப்படியே வந்து அந்த பிரேஸ்லெட் பார்க்குற ஏரியாவுக்கு போயிட்டோம். பிரேஸ்லெட் பார்க்குற ஏரியா, அந்த கோல்டு, சில்வர், டைமண்ட்ஸ் இதெல்லாம் இருக்க ஏரியா வந்து ரொம்ப பெருசாக, ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் விசிட் பண்ணுறதுனால இது எனக்குமே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்த அந்த டிசைன் வந்து அங்கே இல்லாததுனால அங்கேருந்து நாங்கள் அகெயின் வந்து வெளியில் வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா போத்தீஸ்க்கு ஆப்போசிட்லேயே வந்து த லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது. அது ரொம்ப நாளாகவே இருக்குது, எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரி, அங்கேயுமே போயிட்டு கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாடல் அங்கே இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக அங்கே நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். வந்த வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்தும் இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் பிளாசாக்கு தான் வந்து இப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஸ்பென்சர் பிளாசாக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 கடைகளோட ரீல்லாம் வந்து நாங்கள் யூஸ்வலாக பார்ப்போம். ஸோ ஸ்பென்சர் பிளாசா அப்படிங்கிறது சென்னையில் இருக்க ஓல்டஸ்ட் மால். ஸோ இந்த மால் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி கடைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரேண்டமாக ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணுற மாதிரி தான் வந்து நாங்கள் இப்போ வந்து ஸ்பென்சர் பிளாசாக்கு வந்திருக்கோம். வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்பென்சர் பிளாசா மால் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்பென்சர் பிளாசாவுக்கு போன எல்லாருக்குமே தெரியும். கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். இங்கேயுமே வந்து சின்ன சின்ன கேம்ஸு, கிட்ஸ் விளையாடுறதுக்கான கேம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. சரி, எல்லாமே வந்து நடந்து டயர்டானதுனால ஏதாவது கேம்ஸ் மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி அங்கேருந்து நாங்கள் வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்காக அங்கே கிரிக்கெட் கோர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கே நாங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அது வரைக்கும் என்னோடய பையன் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தான். அது முடிச்சதுக்கப்புறமா வந்து என்னோடய ஹஸ்பண்ட், அவங்க கசின் எல்லாருமே வந்து கிரிக்கெட் விளையாடி இந்த கோர்ட்டில் வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. கிரிக்கெட்லாம் எல்லாம் விளையாடி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நைட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நேராக வந்து ஸ்பென்சர் பிளாசாவோட அதே ரோட்டில் இருந்து மவுண்ட் ரோடு இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு
அங்கே இருக்க ஜம்சம் பிரியாணி இன்றைக்கி ட்ரை பண்ணலான் இருக்கோம். ஸோ மவுண்ட் ரோட்டில் இருக்க ஜம்சம் பிரியாணி நீங்கள் லேட் நைட்லாம் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃபுட் ட்ரக்கில் வந்து ஜம்சம் பிரியாணின்னு போட்டு வச்சுருப்பாங்க. அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரிலேட்டிவ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அங்கேயே வாங்கி ரோட்லேயே நின்று சாப்பிட்டோம். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களுமே வந்து சென்னைக்கு போனீங்கன்னா ஜம்சம் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடித்து கொஞ்சம் டெசர்ட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்து இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போய் தூங்கி எந்திரிக்க போகிறோம். அண்ட் நாங்கள் நாளைக்கு வந்து பெங்களூருக்கு கிளம்ப போகிறோம். ஸோ ஏர்லி மார்னிங்கே வந்து பெங்களூருக்கு கிளம்பியாச்சு. ஸோ 3 டேஸாக சென்னையில் கசின்ஸ் கூட ஃபுல்லாக ரவுண்டிங்ஸ் சாப்பிட்றது அது இதுன்னு சுற்றிட்டு இப்போ வந்து பெங்களூருக்கு போக மனசே இல்லை. இருந்தாலுமே வந்து இன்னொரு டைம் வந்து கண்டிப்பாக அவங்கள கூட்டிகிட்டு வந்து நம்ம போகாத நிறைய இடங்கள் சென்னையில் இருக்குது, அங்கெல்லாம் வந்து போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பபாய்.